Hello everyone, welcome to my YouTube channel. நான் வீணா ரமேஷ். இந்த vlog journey to பாண்டிச்சேரி travel vlog-ஆ இருக்கும். ஸோ பாண்டிச்சேரியிலே கிரிக்கெட் மேட்ச் இருந்தது ரித்விக்கு பாண்டிச்சேரிக்கு போகிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி டெஸ்ட் மேட்ச் இருந்தது. ஸோ அங்கே கிளம்பிட்டு இருக்காங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி வீட்டில் கொஞ்சம் நேரம் ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம். 12 மணிக்கு மேட்ச் வச்சுருந்தாங்க. நல்லா வெயில், ஃபுல் இங்கேயே டயர்டாகிட்டார்னா அங்கே போய் என்ன விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் இங்கே உட்காந்துட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் கூட்டிகிட்டு போனோம். நல்லா வெயிலில் விளையாட விட்டாங்க. ஸோ பசங்க எல்லாம் வந்து மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளே டைம் 1 o'clock ஆகிடுச்சு. ஸோ அப்படியே அவங்க கூட காரில் போகும்போது நல்லா விளையாடணும், ஆல் த பெஸ்ட் அப்படின்னு தான் சொல்லிட்டு தான் வந்துட்டு இருந்தேன். நல்லா விளையாடுறேம்மா அப்படின்னு தான் வந்தா. ஃபஸ்ட்டு இல்லை, இது செகண்ட் மேட்ச் அவனுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பசங்க நர்வஸ் ஆகிடுவாங்க மேட்ச் விளையாடும்போது. இது எல்லாமே நார்மல் கிரவுண்டு தான், பரவாயில்ல. அவங்க டீம் கூடவே விளையாடும்போது அந்த அளவுக்கு ஒரு நர்வஸ் இருக்காது. எல்லாருமே டெய்லி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸு தானே, நல்லா ஜாலியாக வந்து மேட்ச் வந்து என்ஜாய் பண்ணி நாங்களும் இந்த கிரவுண்ட் கிட்டே வந்து சேர்ந்துட்டோம். இன்னும் ஸ்டார்ட் பண்ணல மேட்ச்சு, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணணும். இங்கே வந்ததுக்கப்புறம் நினச்சேன்னா இவ்வளோ வெயிலாக இருக்குது, இங்கே உட்காந்துட்டு பார்க்குறவங்களுக்கே நமக்கே இவ்வளோ வெயிலாக இருக்குது, எப்படி விளையாடுறாங்க பசங்க அப்படின்னு தான் நினச்சிட்டு. பட் இருந்தாலும் எல்லா பசங்களும் நல்லா ஜோஷில் இருந்தாங்க. அவங்கவுங்க டீம் வந்து வின் பண்ணணும் அப்படின்னு ஒரு இதில் வெயிலே தெரியல பாவம் அவங்களுக்கு, அந்த அளவுக்கு நல்லா விளையாடினாங்க. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்காங்க மேட்ச். வந்து காரைக்கல்லேருந்து தான் 2 டீமாக செலக்ட் பண்ணி பாண்டிச்சேரிக்கு விளையாட கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. இன்றைக்கி இந்த டெஸ்ட் மேட்ச்சில் ரித்விக்கோட டீமு தான் வின் பண்ணிட்டாங்க. பட் இந்த பசங்களோட கிரிக்கெட் மேட்ச் பார்க்கும்போது ரொம்ப ஜாலியாக இருந்தது, நல்லாவும் இருந்தது. எப்படி டைம் பாஸ் ஆச்சுன்னவே தெரியல அந்த வெயிலில். காலையில் 12 மணிக்கு தான் வீட்டிலேருந்து வந்தோம். இந்த மேட்ச் எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே டைம் 8 மணி ஆயிடுச்சு நைட்டு. ஸோ திரும்பி காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு கிளம்புனோம். பரவாயில்ல, நமக்கு அது டெய்லி எழுந்திரிச்சு பழக்கம் இருக்குது, பசங்களுக்கும் இருக்குது. நான் ஏற்கனவே பேக் பேக்கிங் எல்லாம் பண்ணி வச்சுருந்தேன். எனக்கு தெரியும் திரும்பி நாங்கள் இங்கேருந்து எத்தனை மணிக்கு போகிறோம் அப்படின்னு தெரியாது. அதனால தான் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேக் பேக்கிங் எல்லாம் பண்ணி தான் இங்கே வந்தாச்சு. ஸோ ஃபஸ்ட் டைம் இல்லையா, அதனால தான் நாங்களும் போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணோம். நல்லா வெயிலில் விளையாடிட்டு எல்லா பசங்களும் ரொம்ப டயர்டாக இருந்தாங்க. நான் சீக்கிரமாக விட்டால் போதும், வீட்டுக்கு போகலாம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும் ரித்விக்கு அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். சின்ன பசங்க இல்லையா, வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் நல்லா சுடு தண்ணியில குளிப்பாட்டிட்டு அவங்க ரெஸ்ட் எடுத்தாங்கன்னா உடம்பு வலி கொஞ்சம் குறையும். நெக்ஸ்ட் டே 5 மணிக்கு ரித்விக் அவங்க கோச்சு கூட தனியாக பஸ்ஸில் கிளம்பியாச்சு. நாங்கள் கிளம்புறதுக்குள்ளே வீட்டிலேருந்து 6:30 ஆயிடுச்சு. ஸோ எப்படியோ அவள் கிளம்பிட்டா, இப்போது நாங்கள் கிளம்பணும். அதனால தான் கொஞ்சம் ஒரு 6:30 இந்த மாதிரி கிளம்பலாம், டிஃபன் எல்லாம் பண்ணிவிட்டு அப்படின்னு தான் நினச்சோம். பட் எதுவுமே சாப்பிட முடியல. ஸோ அப்படியே எல்லாமே பேக் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. பாண்டிச்சேரிக்கு போகிற வழியிலே சிதம்பரமில் இருக்கிற நடராஜர் கோயிலுக்கு போயிட்டு அங்கே அர்ச்சனை பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு தான் போனோம். ஸோ நான் இந்த கோயிலுக்கு இப்போ போயிட்டுருக்கிறது 4வது தடவை. ஃபஸ்ட் டைம் நான் இந்த கோயிலுக்கு வந்தப்போ கொஞ்சம் கூட எனக்கு தமிழ் தெரியல. ஸோ நல்லா இருக்கு கோயில் அப்படின்னு தான் பார்த்துட்டு போயிருந்தேன். பட் இப்போது இந்த கோயில் பற்றி நானே தமிழில் பேசிகிட்ருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஒரு விஷயம் கற்றுக்கணும்னு முடிவு பண்ணிட்டோன்னா அது எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் கற்றுக்கோ இல்லையா. ஸோ நான் எந்த அளவுக்கு தமிழ் நல்லா பேசுகிறேன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு இன்னும் சில வார்த்தைகள் தெரியாது. ஸோ தெரிஞ்ச அளவுக்கு ஓகேன்ற மாதிரி பேசுவேன். ஸோ ஏதாவது பேசும்போது தமிழ் தப்பாக இருக்குன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அது வந்து இந்த நடராஜர் கோயில் ரொம்ப அட்ராக்டாக இருக்கிற விஷயம் என்ன தெரியுமா, 4 டைரெக்ஷனில் இருக்கிற கோபுரம் அவ்வளோ அழகாக இருக்குது இந்த கோயிலுக்கு. ஸோ நாங்கள் வந்து ஈஸ்ட் டைரெக்ஷனில் இருக்கிற கோபுர வழியில தான் கோயில் உள்ளே போனோம். எவ்வளோ அழகாக இருக்குன்னு, ரொம்ப அழகாக இருக்குது, அது வார்த்தையால் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆயிடுச்சு. உண்மையிலே ஃபஸ்ட்டு நான் எந்த கோயிலுக்கு போனாலும்
ஃபர்ஸ்ட் கோபுரோட டிசைன் தான் பார்ப்பேன். எனக்கு அது ஒரு மாதிரி பிடிக்கும். கோபுரம் பார்க்குறது, அந்த கோபுரத்துக்கு மேலே இருக்கிற கலசம் பார்க்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான் ஃபர்ஸ்ட் அந்த கோபுரம் பார்த்துருவேன். ஸோ அப்படியே பக்கத்திலே விநாயகர் இருந்தாங்க. அவங்களுக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கோயில் உள்ளே போனோம். இந்த கோயிலில் இன்றைக்கி ரொம்ப விசேஷமான நாள். நல்ல நாள் அன்றைக்கி தான் நாங்கள் கோயிலுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு தான் நினச்சேன். ஸோ என்னன்னா உள்ளே போய் காமிக்கிறேன். ஸோ இந்த கோபுரம் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு. ஸோ இந்த கோயிலில் இன்றைக்கி ரொம்ப விசேஷமான நாள் அப்படின்னு தான் சொன்னேன் இல்லையா. இங்கே ஓமா எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. எதுக்காகன்னா, ஸோ இந்த கோயிலில் இந்த கோயில் உள்ளேயே பெருமாள் கோயில் இருக்குது. இன்றைக்கி பெருமாள் கோயிலுக்கு கும்பாபிஷேகம். ஸோ அதனால தான் இங்கே ஓமா எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எனக்கு பெருமாள் அப்படின்னு சொன்னாலே ரொம்ப பிடிக்கும். பெருமாள் கோயில் போகிறதுன்னவே ரொம்ப பிடிக்கும். ஸோ ஒரே கோயிலில் 2 கடவுள் பார்த்தது அதை விட இன்னும் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான் எனக்கு விசேஷமான நாள் அப்படின்னு தான் நான் சொன்னேன். ஸோ கோயில் உள்ளே எந்த வீடியோவும் பண்ண விட மாட்டாங்க. உள்ளே ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப பெரிய கோயில். ஸோ இப்போ நாம் நடந்துகிட்ருக்கிறது கோயில் வெளியில் இருக்கிற சரௌண்டிங் 4 டைரெக்ஷனில் இருக்கிற கோபுரத்தையும் காமிக்கிற பாருங்கள். சூப்பராக இருக்குது. அப்படியே நடந்துட்டு எந்தெந்த சாமியெல்லாம் இருக்குது இங்கே அப்படின்னு பேசிட்டு கிளம்பிட்டு இருந்தோம். ஸோ நல்லா வெயில். இந்த ஒயிட் மார்க் போட்டிருக்காங்க இல்லையா, ஒயிட் லைன் போட்டிருக்காங்க இல்லையா, இதுக்கு மேலே நடந்தால் அந்த அளவுக்கு கால் சுடலை. கோயில் எல்லாம் பார்க்கும்போது அப்போ உள்ள ராஜங்க எல்லாருமே நமக்கு எவ்வளோ பொக்கிசமான ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு தான் நினச்சேன். ஸோ அப்படியே இங்கேருந்து நடந்துட்டு கோயில் குளத்துக்கு வந்துட்டோம். இங்கே குளம் ஃபுல்லாக பார்க்க முடியலை, கேட் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. அப்படியே பார்த்துட்டு அங்கேருந்து நெக்ஸ்ட்டு கோபுரெல்லாம் சுற்றி பார்த்துட்டு கிளம்பிட்டோம். எவ்வளோ பெரிய குளம், நல்லா இருந்தது. இந்த கோயிலில் நீட்டாக க்ளீனாக வச்சுருந்தாங்க, நல்லா இருந்தது. கிரிக்கெட் மேட்ச்சு 1 மணிக்கு தான் இருந்தது. அதனால தான் சீக்கிரமாக போகலாம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் இங்கேருந்து சீக்கிரமாக கிளம்பிட்டோம். காரைக்கால்லேருந்து பாண்டிச்சேரிக்கு 2 hour ஜெர்னி தான். நாங்கள் இங்கே கோயில் பார்க்க வந்தோம் இல்லையா, லேட் ஆகிடுமோ அப்படின்னு தான் நினச்சோம். பட் ரோடு நல்லா இருக்குது, சீக்கிரமாக போகலாம் அப்படின்னு. எப்படியோ காலையில் 6:30க்கு தானே விட்டுருந்தோம், இன்னும் டைம் இருந்தது. அதனால தான் பரவாயில்ல மெதுவாகவே போகலாம் அப்படின்னு தான் கிளம்புனோம். ஸோ ரித்விக்கு பாண்டிச்சேரியில் கிரிக்கெட் மேட்ச் நடந்துட்டுருக்கிற பிளேஸ் பாண்டிச்சேரி கேப் அசோசியேஷன் இந்த பிளேஸு தான் நடந்துட்டு இருந்துச்சு. இதுதான் அந்த பிளேஸு. ரொம்ப அழகாக இருக்குது. உண்மையிலே இப்படி இருக்குன்னு நான் நினைக்கல. பட்டு ஒரு அளவுக்கு கிரவுண்ட் மாதிரி இருக்கும், சின்னதாக இருக்கும் அப்படின்னு தான் நினச்சேன். ரியலி இந்த பிளேஸு அந்த அளவுக்கு அழகாக இருக்குது. ஸோ இந்த இவ்வளோ பெரிய கிரிக்கெட் கிரவுண்ட் நான் பார்க்குறேன்னு நினைக்கவே இல்லை. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பிளேஸுக்கு சேர்ந்துறதுக்குள்ளே மேட்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. லேட் பண்ணிட்டோம் நாங்கள். எதுக்காகனா கடலூரில் இன்னொரு பெருமாள் கோயில் இருக்குதுன்னு அங்கே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஸோ இன்றைக்கி சாட்டர்டே பெருமாள் கோயிலில் சாட்டர்டே அன்றைக்கி நல்ல கூட்டமாக இருக்கும். நாங்கள் அங்கே லேட் பண்ணிட்டோம். அதனால தான் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சு. ஸோ காலையில் டிஃபன் சாப்பிடல, மத்தியானம் சாப்பாடு கூட லேட்டு. லஞ்ச் எல்லாமே அப்படியே பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருந்தோமா. ஸோ அதுக்குள்ளார மேட்ச் ஸ்டார்ட்டாக இருந்தது. எங்களுக்கு டென்ஷன், எப்படி விளையாடுறா என்னான்னு தெரில அப்படின்னு சொல்லி. ஏன்னா பேட்டிங் இவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு கிடச்சிருந்தது. ஸோ அப்படியே கார் பார்க் பண்ணிவிட்டு போய் அவனோட மேட்ச் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு போய் நல்லா வெயிலாக இருந்தது. நாங்களும் இன்னும் சாப்பிடல. ஃபஸ்ட்டு மேட்ச் பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி மேட்ச் பார்க்கலான்னு வந்துட்டோம். பட் நமக்கு எப்படி ஆயிருந்தது இங்கேன்னா, இந்த வெயிலில் உட்காந்து மேட்ச் பார்க்கும்போது அந்த கண் எல்லாமே அப்படியே சுருங்கி போன மாதிரி பார்த்துட்டு உட்காந்துருந்தோமா. 2 நாளுக்கு பாண்டிச்சேரியில் அடிக்கிற வெயிலுக்கு ஃபேஸ் அப்படியே செட் ஆன மாதிரி இருந்தது எனக்கு. ஸோ அதுதான் ஹன்சிகா சொல்லிட்டு இருந்தேன், அம்மா எப்படி பார்க்குறீங்க நீங்கள், கண் அப்படியே ஒரு மாதிரி கூசுது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ கரெக்டு, கூசுகிற மாதிரி தான் இருந்துச்சு. சரியாக தூரத்துக்கு பார்க்க முடியல அந்த வெயிலில், அப்படியே தான் இருந்துச்சு. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம்னா, கொஞ்சம் நேரம் கூட பேட்டிங் ஸ்டார்ட் பண்ணல. ஸோ அதனால தான் எந்திரிச்சு கிரவுண்ட் எல்லாம் பார்த்துட்டு வரலாம், கொஞ்சம் காத்தோட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் இந்த ஃபீல்டெல்லாம் பார்க்குறதுக்கு வந்துட்டோம். ஸோ அதுக்குள்ளார இன்னும் என்னோட பேட்டிங் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு சாப்பிட்டுட்டு போகலான்னு வந்துட்டோம். ಬೇಗ ಮ್ಯಾಚ್ ನೋಡೋಕೆ ಹೋಗಬೇಕು.
ஸோ நாங்களும் சாப்பிட்டு முடித்து வந்துட்டே இருந்தோம். ரித்விக் பேட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ கடகடன்னு வந்துட்டு பார்க்கலான்னு வந்துட்டோம். ஸோ நான் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது இங்கே விளையாடுறது அப்படின்னு தான் கேட்டேன். அவள் சொன்னா, அம்மா இவ்வளோ பெரிய கிரவுண்டில் விளையாடினது எனக்கு உண்மையிலே கொஞ்சம் நர்வஸ் ஆகிட்டேன். நான் இங்கே பார்க்குறது புதுசாக இந்த டீமு இது எல்லாமே பார்க்கும்போது நர்வஸ் ஆகிட்டேம்மா அப்படின்னு தான் சொன்னேன். பசங்களுக்கு இருக்கும், இவ்வளோ பெரிய கிரவுண்டில் விளையாடும்போது நர்வஸ் கண்டிப்பாக இருக்கும். புதுசாக புது ஆளுங்கள்கிட்டே நாங்களே பெரியவங்களே பேசும்போது கொஞ்சம் நர்வஸ் ஆகி தான் தானே பேசுகிறோம். ஸோ அப்படி இருக்கும்போது பசங்களுக்கு இல்லாமல் எப்படி? இப்போது இவங்களோட பேட்டிங் முடிஞ்சுது, இப்போ தான் ஃபீல்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஸ்போர்ட்ஸ் பசங்கக்கிட்டே நீங்கள் கேட்கும்போது சாமான்யமாக அவங்க சொல்கிறது என்னன்னா, நம்மளோட டீம் வின் பண்ணணும், நாங்கள் வின் பண்ணணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச் இந்த மாதிரி பெரிய கிரவுண்டில் விளையாடும்போது கண்டிப்பாக பசங்க கொஞ்சம் பயப்பட தான் செய்வாங்க. ஸோ ஓகேப்பா பார்த்துக்கலாம், நெக்ஸ்ட் டைம் நம்ம பார்த்துக்கலாம், நீ பயப்படாமல் விளையாடு அப்படின்னு. இங்கே என்ன நடந்துட்டுருக்குன்னா, உண்மையிலே ஒரு செகண்ட் நான் என்னையே மறந்துட்டேன். எதுக்காக நான் சொல்கிறேன், டீமுக்கு தான் ஃபீல்டிங் இருந்தது. போலிங் பண்ணிட்டு இருந்தானா அவனோட ஷூ லேஸ் வந்து கழட்டிடுச்சு. சரியாக கட்ட வராத அவனுக்கு. நான் எங்கேயாச்சும் விழுந்துருவானோ அப்படின்னு நினச்சிட்டு இங்கே வா நான் கட்டித்தரேன் அப்படின்னு தான் கூப்பிட்டேன். ஸோ அன்சிகா வந்து இது என்ன ஸ்கூல் ஃபங்க்ஷன் நினச்சிங்களா அப்படின்னு சொன்ன உடனே எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அவன் எங்கேயாச்சும் விழுந்துட்டு அடிபட்டுடுமா அப்படின்னு நினச்சி தான் நான் கூப்பிட்டேன், அவ்வளோதான். மேட்ச் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கிரவுண்டில் கிராஸ் மேலே நடக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. கொஞ்சம் நேரம் நான் அங்கேயே நடந்துட்டு அதுக்கப்புறம் ரித்விக்கை கூட்டிகிட்டு போய் அவனோட ரூமில் விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தோம். ஸோ இங்கே பேரண்ட்ஸ் தங்க முடியாது, ஓன்லி பிளேயர்ஸ் மட்டும்தான் தங்கணும். ரூம் எல்லாம் நல்லா வச்சுருக்காங்க, ஏசி ரூம் தான். சாப்பாடும் அங்கே கொடுக்குறாங்க. எனக்கு என்ன ஃபீல் தெரியுமா, பிறந்ததுலேருந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் அவனை விட்டுட்டு இருக்கிறது, அவனும் இதே ஃபஸ்ட் டைம் என்னை விட்டுட்டு இருக்கிறது. நான் எனக்கு எப்படி தூங்குறானோ எப்படி இருப்பானோ அப்படின்னு ஒரு ஃபீலிங்கு. பட் ஃப்ரெண்ட்ஸோட நல்லா ஜாலியாக தான் இருந்தாங்க. சார் வந்து குஷியாக இருந்தாங்க. ஸோ அங்கே சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டாங்க. சாப்பிட்டுட்டு அவனை ரூமில் விட்டுட்டு நாங்கள் வந்து செப்பரேட் ரூம் பண்ணியிருந்தோம் பாண்டிச்சேரி சிட்டியில். ஸோ அங்கே போனோம். இது வந்து நல்ல குட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லுறேன். அப்பப்போ பேரண்ட்ஸ் விட்டுட்டு இருக்கிறது பழக்கப்படுத்திக்கணும் பசங்க வந்து. அப்போ தான் பப்ளிக்கில் எப்படி இருக்கணும் எப்படி நடந்துக்கணும்னு தெரியும். எல்லாமே நாங்களே செஞ்சு கொடுத்துட்டோன்னா அதோட வேல்யூயே தெரியாது இல்லையா. ஸோ இது வந்து குட் எக்ஸ்பீரியன்ஸ். பசங்க தங்கியிருக்கிற ரூம் வந்து இப்படி இருக்குது. நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க எல்லா பசங்க. மேட்ச் இருக்குது. இன்னைக்கு எந்த டீம் வின் பண்ணிட்டாங்க தெரியுமா? ரித்விக்கோட டீம் தான், அதாவது காரைக்கால் டீம் தான் வின் பண்ணிட்டாங்க. மேட்ச் எப்படி இருக்குது, எந்த டீம் வின் பண்ணுவாங்க, நாளைக்கு vlogல பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல்.